வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது இஸ் சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேற ரீசன் இல்லை, நீங்கள் வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. விஷால் சார் உட்காந்து பேசலாம் சொல்லிட்டேன்னா, ஏன்னா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார், ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் அவர்தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜராகிது சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே அந்த சிங்கர் இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன், இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் ஆண்டனி எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க காம்போசிஷன் ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட ஒரு ஒரு சீன் சொல்லுவேன், ராஜா கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்லே, காலேஜ் டைம்லே, the variation he used to give in music. Yeah.
சோஃபா திருப்பி சோஃபால இவ்வளவு சண்டையா? இருங்க வரேன். ஓகே. சுந்தர் சி சார் கொஞ்சம் டர்ன் பண்ண சொல்லணுமா? ஓகேவா? ஓகேவா? இன்னும் பக்கத்துல போடுவீங்களா? பக்கத்துல அவங்களுக்கு ஒரே ஃப்ரேம்ல 3 பேர் வரணும், அந்த மாதிரி சேர்த்து போடுவேன். ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே, ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல இப்படிதானே அவரு வந்து கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம் ரொம்ப. அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான். ஓகே, ஸோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி. ஓகே, பஞ்சம்புலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு. ஆமாம், அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து நான் ஃபிலிம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஆள், ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னா சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூனில் குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு, அது வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான் ஆக்சுவலா. லாபம் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்க எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நியதி. ஆமா, இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இதுல வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து 4-5 டிகிரி படிச்ச பிறகு தான் MBBS ஆக முடியும், MD ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமா, சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வக்கோளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மண்டகஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சுந்தர் சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எதுவும் ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு, நான் கேட்க முடியல, எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல, எனக்கு சினிமா தெரிஞ்சாதான் அட்வைஸ் கேட்க தெரியும், ஒண்ணுமே தெரியல, கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன். அவராக கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசில் பட்டதை செய்யக்கூடியவர், மனசில் பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் நான் பழகிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் பல விஷயங்கள் அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்க சார் தப்பா நினைக்காதீங்க, லிரிக்ஸ் உண்மை ஆமா ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார் ஈக்குவலா சொல்லுவாங்க. இந்த படத்துல ஆமா பயங்கரமா லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா சார் கூட உட்காரும் போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டை ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்தில் இந்த மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்ப
நானே வந்து உல்டாவா பண்ற ஆளு இல்லை, இன்னும் உல்டா அப்படி போற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாக தானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்ன உடனே சரி, இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாகணும். உண்மையிலதான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றுணும். கர்நாடிக் படிச்சவன் காரேத்தி கொல்லணும், இந்த மாதிரி வெறி கூட இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா விஜய் சினிமால கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணி எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதை விட டைமிங் என்னன்னா, நானும் அவர் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ், இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடி இருக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது, அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக்கு டக்குன்னு கதை தந்து விஷால் என்ட்ரி, சார் சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் டைம் நானும் விஜய் ஒருத்தங்க மூஞ்சி ஒருத்தங்க பாத்துட்டோம், ரெண்டு பேர் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சிங்கரா? ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் பெர்ஃபெக்ட்டா பாட்டா, ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும், அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபனா இவரே சார் இங்க ஒரு ஐட்டம் போட்டானோ நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்ப வைரல் ஆயிருச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா, விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரி, இப்படி உங்களை இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இட்ஸ் a கிளைமேக்ஸ் சாங். அதை இப்போ காட்ட முடியாதுன்னு சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளையெல்லாம் பாருங்க, அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான். பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல, அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்ல, பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு தடவை வந்து, பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஒழிய எனக்கு விஷாலுக்கும் டைரக்டா பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க. போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக ஒரு வீட்டு நெருங்க போயிட்டுருக்கோம். பார்த்தா எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்துட்டார், சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு, கிராஸ் ஆப்போசிட்ல போறாரு. நான் விளையாட்டா சொன்னவர், நான் வரவன் பார்த்து பயந்துட்டு போறாப்லையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துட்டு அதான் 3 மணிக்கு நம்ம வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனா அங்கே இல்லை சார் வெளியில போயிட்டாரு மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், இங்கே காணோன்னே சுருன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்புல, இல்லை குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இவர்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாசம் பக்கமாயிடுச்சு. பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி.